Hi friends, welcome back to Learn-with-Singam. இந்த Linux everyday tips and tricksல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா basic shell scripting இல்லைனா bash shell scripting பார்க்க போறோம். ஸோ நம்ம யூஸ்வலாக போன வாரம்லாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக ஒரு சில கமாண்ட்ஸ்லாம் பார்த்தோம், லைக் ls, cd, அப்புறம் grepன்னு ஒன்று பார்த்தோம். இந்த மாதிரி சில கமாண்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு இதில் எப்படி நம்ம ஒரு ஸ்கிரிப்டாக எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கிரிப்டில் நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணலாம், அந்த வேரியபிளை ஓவர் அண்ட் ஓவர் யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம், அப்புறம் இந்த grep கமாண்டை ஸ்கிரிப்டிங்கில் யூஸ் பண்ணலாம். நேற்று நம்ம பார்த்த எக்ஸ்பான்ஷனையும் ஸ்கிரிப்டிங்கில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கமாண்ட்ஸையும் சேர்த்து நம்ம யூஸ்வலாக ஷெல்லில் என்னெல்லாம் கமாண்ட் டைப் பண்ணுறோமோ அந்த கமாண்ட் எல்லாமே நம்ம ஸ்கிரிப்டாக எழுதலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பேசிக் ஸ்கிரிப்ட் எழுதலாம். நானோன்னு ஒரு எடிட்டர் இருக்குது, அந்த எடிட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். இது நம்ம பேசிக் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். mkdirங்கிறது ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அந்த ஃபோல்டருக்குள்ள ஃபோல்டர் நேம் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் ஃபோல்டருக்குள்ள நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறோம்னா, நானோன்னு ஒரு எடிட்டர் இருக்குது, அந்த நானோ எடிட்டரை யூஸ் பண்ணி பேசிக் ஸ்கிரிப்ட் 1 ஸோ .sh shங்கிறது ஷெல் ஸ்கிரிப்டுங்கிறதுக்காக நம்ம sh போடுறோம். இப்போ நம்ம யூஸ்வலாக ஸ்கிரிப்டிங்கில் பேசிக்காக பேஷ் ஸ்கிரிப்டுங்கிறதுனால இந்த ஆஷ் பேங் முதல்ல போடணும். ஆஷ் பேங்கிறது ஒரு ஆஷும் ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் கொடுத்துட்டு பின்னாடி அந்த பேஷோட பாத், ஸோ பின்னு உள்ளுக்குள்ள பேஷ்னு ஒரு ஃபைல் இருக்கு, அந்த பேஷ் ஃபோல்டர் அங்கே இருக்கு. பேஷ்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி வர ஸ்கிரிப்டை ரன் பண்ணுங்கிறது சொல்கிறோம். யூஸ்வலாக நம்ம ஒரு இந்த பவுண்ட் சிம்பிள் இருந்ததுன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா கமெண்ட்டாக எழுதுகிற மாதிரி. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஆனால் இந்த பவுண்டுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இருந்ததுன்னா அது என்ன ப்ரோக்ராமை வச்சு நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்கள் ஸ்கிரிப்டுக்கு சொல்லும். ஸோ நான் இப்போ நம்ம பேசிக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுத போகிறோங்கிறதுனால பேசிக் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எல்எஸ் ஒன்று பண்ணுறோம். எல்எஸ்ங்கிறது விச் வில் லிஸ்ட் எவ்ரிதிங் இன் திஸ் பர்டிகுலர் ஃபோல்டர். அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம், mkdir. அந்த mkdirல கிரியேட் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு கிரியேட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த கிரியேட் ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் உள்ளுக்குள்ள நம்ம நேற்று நம்ம பார்த்த அந்த எக்ஸ்பேன்ஷன் பிரேஸ் எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணி ஒரு 1000 ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த டச்சுங்கிற கமாண்ட் என்ன பண்ணுவோம்னா ஒரு எம்டி ஃபைலை கிரியேட் பண்ணுவோம். நம்ம என்ன பேர் கொடுக்குறோமோ அந்த பேரை வச்சு எம்டி ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த கிரியேட் ஃபைல்ஸ் உள்ளுக்குள்ள இது யூஸ்வலாக இந்த பேஷ் ஷெல் ஸ்கிரிப்டிங் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். அப்பர் கேஸில் இருந்ததுன்னா எல்லாமே அப்பர் கேஸில் இருந்ததுன்னா அப்பர் கேஸில் தான் யூஸ் பண்ணணும், லோவர் கேஸில் இருந்ததுனால லோவர் கேஸில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த
அந்த ஃபோல்டர் உள்ளுக்குள்ள ஃபைல் இந்த பிரேஸ் எக்ஸ்பான்ஷன் 100 ஃபைல் கிரியேட் பண்ணு, 100 ஃபைல் கிரியேட் பண்ணு வித் தி ஃபைல் எக்ஸ்டென்ஷன் டெக்ஸ்ட் txt அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த நானோவில் சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஓ பண்ணீங்கன்னா இட் வில் ஆஸ்க் இந்த ஃபைல் நேமில் நம்ம கிரியேட் பண்ணலாமான்னு. இப்போ நீங்கள் வந்து இதே ஃபைல் நேம்லையும் கிரியேட் பண்ணலாம், ஒரு புது ஃபைல் நேம்லையும் கிரியேட் பண்ணலாம். எஸ், நான் அதே ஃபைல் நேமில் கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் சேவ் ஆகும். இந்த ஃபைல்லேருந்து வெளில வரத்துக்கு கண்ட்ரோல் எக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல்லேருந்து வெளில வரும். நானோங்கிறது ஒரு எடிட்டர், ஃபைல் எடிட்டர். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் ஸ்கிரிப்டிங் எடிட் பண்ணலாம், லாக் ஃபைல்ஸ் எல்லாம் எடிட் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஃபைல் எல்லாத்தையும் எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கிரிப்டை நம்ம எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா பேஷ் பேசிக் ஸ்கிரிப்டிங் அந்த ஸ்கிரிப்ட் பேர் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்எஸ் கொடுத்துருந்தோம். எல்எஸ்ங்கிறதுனால இந்த பேசிக் ஸ்கிரிப்ட் அந்த ஃபைல் வந்து அந்த ஃபோல்டர் உள்ள இருக்குங்கிறத காமிச்சிருக்கு. இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. நம்ம அந்த ஸ்கிரிப்டில் கிரியேட் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸ் உள்ளுக்குள்ள கிரியேட் ஃபோல்டர் உள்ளுக்குள்ள நம்ம வந்து ஃபைல்ஸ் நிறைய கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபைல்ஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆர்டராக இல்லை. ஏன்னா இந்த ஃபைல் நேமிங் வந்து இந்த ஷார்ட் பண்ணும்போது இந்த லினக்ஸோட ஷார்ட்டிங் அல்காரிதத்தில் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தான் ஷார்ட் ஆகும். அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. இதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் முதல்ல இதை எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறேன். ஆர்எம்ங்கிறது வந்து டெலிட் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்டு, ரிமூவ் பண்ணுறதுக்கு. -rf அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி ரெக்ரெசிவாக எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து நான் இங்கே இருக்கிற எல்லா ஃபைலையும் டெலிட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் யூஸ்வலாக ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் டூயிங் rm-rf பிகாஸ் அந்த இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் திருப்பி ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அதனால் அது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம அதே ஸ்கிரிப்டை திருப்பி ரீவிசிட் பண்ணலாம். பேசிக் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஃபோல்டரை இது பண்ணிட்டேன், கமெண்ட் பண்ணிட்டேன். அந்த ஃபோல்டருக்கு உள்ளுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எக்கோ கிரியேட்டிங் ஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சும்மா ஒரு எக்கோ இது பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சுன்னா டன், எக்கோ டன். இங்கே வந்து ஒன்றும் இல்லை, இங்கே முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது போதும். ஸோ இப்போ வந்து இது நம்ம வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஓ சேவ், கண்ட்ரோல் எக்ஸ் எக்ஸிட். இப்போ வந்து அதே மாதிரி பேஷ் பேசிக் ஸ்கிரிப்ட். ஸோ ஒன்ஸ் அந்த ஃபைல்ஸ் கிரியேட் ஆகுது, கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த எல்எஸ் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கிரியேட் ஆகுது, ஃபைல்ஸ் கிரியேட் ஆனவுடனே டன்னு ஒரு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து அந்த கிரியேட் ஃபைல்ஸ் உள்ள போய் பார்க்கலாம். ஸோ நவ் யூ ஹேவ் தி ஆர்டர்ட் ஃபைல் 0, 2, 3, 4, 5, 6, 7 எல்லாம் மாதிரி கரெக்டாக இருக்கும். இது ஒரு விதமான இது வந்து பேசிக்காக ஒரு 1000 ஃபைலை கிரியேட் பண்ணுறது, 100 ஃபைல் கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரியான இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபைலாக கிரியேட் பண்ணாமல் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேசிக்காக ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, எழுதுறதுங்கிறத பார்த்தோம். அதை வந்து எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ நான் வந்து பேஷ் அப்புறம் பேசிக் ஸ்கிரிப்ட்னு அடிக்கிறோம் இல்லையா, அதை அடிக்காமல் இதை எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றலாம்.
இப்போ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றலாம். இந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றினோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் இதை ரிமூவ் பண்ணி விட்றேன். இந்த ஃபைல் ஃபுல்லாக ஃபோல்டர் ஃபுல்லாக எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றினோம்னா டைரெக்டாக நம்ம ரன் பண்ணணும். ஸோ இட் வில் இந்த பேஷ் ஷெல் வந்து பேஷுங்கிற ஒரு அந்த ஆஷ் பேங்க் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஆஷ் பேங்கில் நம்ம பேஷ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணதுனால அந்த பேஷ் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி ரன் பண்ணும். ஸோ இப்போ வந்து chmod ப்ளஸ் எக்ஸ் chmodங்கிறது வந்து அந்த ஃபைலோட பர்மிஷனை சேஞ்ச் பண்ணுறோம், எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றுறோம். எக்ஸிக்யூட்டபிள்ங்கிறது எக்ஸுங்கிறத வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அந்த ஃபைலுக்கு. பேசிக் ஷெல் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் மாறி இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி எக்ஸிக்யூட்டபிள் நவ். அதை எக்ஸிக்யூட்டபிளாக இருக்கும் போது நீங்கள் ./பேசிக் ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட்டீங்கன்னாலே அந்த மாதிரி இதாகிடும். ஸோ நவ் இங்கே நம்மளுக்கு எரர் வருது. ஏன் அப்படின்னா நான் அந்த ஃபோல்டர் ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டேன். ஃபோல்டர் ஃபுல்லாக டெலீட் பண்ணதில் அந்த ஃபைல் வந்து அதுக்கப்புறம் நான் இங்கே இந்த இதை வந்து கமெண்ட் லைனாக மாற்றிட்டேன். ஸோ இட் டசன்ட் கிரியேட் அ ஃபோல்டர் கால்ட் கிரியேட் ஃபைல்ஸ். அதனால இங்கே நம்ம கிரியேட் ஃபைல்ஸ் உள்ளுக்குள்ளே இந்த ஃபைல்ஸ்லாம் கிரியேட் பண்ண சொன்னதுனால ஆல்ரெடி அந்த கிரியேட் ஃபைலுங்கிற ஒரு ஃபோல்டர் இல்லாததுனால இட் ஆக்சுவலி அதால் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு எரர் வருது, அந்த ஃபோல்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நான் அதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணலாம். அதே மாதிரி ./basic script போட்டோன்னா இட் ஆக்சுவலி கிரியேட்டட் அ ஃபோல்டர் கால்டு கிரியேட் ஃபைல். அதுக்கப்புறம் அந்த கிரியேட் ஃபைல்ஸ் உள்ளுக்குள்ள அந்த 100 ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பேசிக் ஷெல் ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து நம்ம இதுலேயே எப்படி அட்வான்ஸ்டு ஸ்கிரிப்டிங் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் and subscribe to Learn-with-Singam. If in case you have any question, நீங்கள் வந்து learnwithsingam@gmail.com க்கு ரிப்ளை பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்லேயும் நீங்கள் கொஷின் கேட்கலாம். தேங்க்யூ.